ஹலோ எவ்ரிவன். ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிறைய வியாதிக்கு வந்து மூல காரணமா இருக்கு. எஸ்பெஷலி வந்து கேன்சர். நான் டெய்லியே வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ல வந்து பாக்குறதுனால ஸோ அது வந்து கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அது வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய, தடுக்கக்கூடிய நோய்கள்ல வந்து உண்டு பண்ணக்கூடியது தான் வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருந்தாலும் குவிட் பண்ண முடியாம வந்து போகலாம். ஏன்னா வந்து திரும்பியும் வந்துட்டு அது ஸ்மோக் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து வந்துட்டே இருக்கலாம். இல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், வித்ட்ராவல் சிண்ட்ரோம், லைக் ஸ்மோக் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு தூக்கம் இல்லாமையோ இல்ல வந்து ஒரு இரிட்டேஷனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லைக் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஸ்மோக் ஈஸியா வந்து குவிட் பண்ணலாம் அண்ட் என்ன பண்ணா வந்து நம்மளால வந்து அதை தடுக்க முடியும் அப்படிங்கறது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். இதுல வந்து ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் வந்து சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. லைக் ஏதாவது ஒரு அனிவர்சரியா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது முக்கியமான ஒரு தினமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாள்ல இருந்து நான் வந்து குவிட் பண்ண போறேன் நீங்க வந்து யோசிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சடனா வந்து இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு வந்து நீங்க விடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிலாப்ஸ், அதாவது அகைன் நீங்க ஸ்மோக் பண்றதுக்குள்ள சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துல உங்களோட பர்த்டே வருது, இல்ல ஏதாவது ஒரு அனிவர்சரி வருது அப்படின்னா வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்க கையில வந்து ஒரு மாசம் சாலிடா இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் போறதோ இல்ல தெரபிஸ்ட் போகிறதுக்கு எனக்கு பிடித்தம் இல்லை அப்படின்னா நீங்களாவே வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டெய்லி ஒரு 1 பேக்கெட் இல்ல ஒரு 15 சிகரெட்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிராஜுவலா வந்து ஒரு 7 சிகரெட்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதுல வந்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் கடையில. லைக் நிக்கோடெக்ஸ் கம், அதாவது அதுல நிக்கோட்டின் இருக்கும். அதை வந்துட்டு நீங்க வந்து ஸ்மோக்குக்கு பதிலா உங்களுக்கு ஸ்மோக்கிங் பண்ணணும்னு தோன்றப்போ ஒரு சுவிங் கம் எடுத்து நீங்க வாயில போட்டு மென்னுக்கலாம். லைக் அதுலயும் வந்து நிக்கோட்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது வித்ட்ராவல் சிண்ட்ரோமை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணும். அதை விட நீங்க தெரபிஸ்ட் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டா உங்களுக்கு மெடிகேஷனும் சேர்த்து பிரிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து ரொம்ப இருக்காது அத ஸ்மோக் வந்து குவிட் பண்ணும்போது. ஸோ நிக்கோடெக்ஸ் கம் வந்து 2 டோசேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஒன்னு 2 மில்லிகிராம், இன்னொன்று வந்து 4 மில்லிகிராம். ஸோ நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே நான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வேலையே வந்து ஓடும் அப்படின்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மில்லிகிராம்குள்ள நிக்கோடெக்ஸ் கம் வாங்கி யூஸ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு இல்ல ஹாஃப் அன் ஹவர் வரை எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை, பட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்மோக் பண்ணணும்னா ஒரு 2 மில்லிகிராம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 12 சுவிங்கம்ஸ் யூஸ் பண்ணா போதும். பட் இதுக்கு வந்து நிறைய அடிக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து பெட்டரா தெரபிஸ்ட் போய் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இல்ல ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும் உங்களோட குவிட் பண்ணக்கூடிய ஜாப். ஸோ ஸ்மோக்கிங் வந்து நம்மள மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையுமே பாதிக்கும். ஸோ ஸ்மோக்கே பண்ணாம பாசிவ் ஸ்மோக்கர்ஸா இருந்து கேன்சர் இல்ல லங் டிசீஸ் இல்ல கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து கொஞ்சமாவது கேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். தேங்க்யூ.